இரட்டை இலை சின்னத்தை மீட்டு நல்லாட்சி அமைப்பதே இலக்கு என ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அதிரடியாக தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் அவரிடம் செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இன்றைக்கு நீங்க இந்த அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள், எதை எதிர்பார்க்கலாம்? என்னுடைய திட்டங்கள், அரசியல் திட்டங்கள் என்னவென்று ஆதாரபூர்வமாக இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்று அம்மா அவர்களின் பிறந்த நாள் அன்று அதை நான் வெளியிடவிருந்தேன். அது மாலை வெளியிடப்படும். தொண்டர்களுக்கு நீங்கள் அதாவது இங்கே என்ன மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுக்க இருக்கிறீங்க? இப்போ அதிமுகவில் தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் தான் நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழக மக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், கபட நாடகங்களை அரங்கேற்றி வருபவர்களை நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் வேண்டி கேட்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய அரசியல் பிரவேசத்தில் இன்று முதல் என்னுடைய அரசியல் அமைப்பை தொடங்கி இந்த லட்சிய பாதையில் அம்மா அவர்களின் வழியில் சென்று இரட்டை இலையை மீட்டு அனைத்திந்திய அண்ணா திமுகவை மீண்டும் நல்லாட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். இரட்டை இலை சின்னத்தை மீட்போம் என்று சொல்கிறீர்கள். ஏற்கனவே தற்பொழுது சசிகலா அவர்கள் தரப்பினரிடையே அதிகமான அதிமுகவினர், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது பட்சமாக ஓபிஎஸ் அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய அணிகளும் இருக்கின்றனர். இதை தாண்டி உங்களால் அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் அம்மா அவர்கள் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர வேண்டும் என்றும் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திமுகவின் தொண்டர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய அரசியல் பயணம் இருக்கும்.